கொடுக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான பகல் வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. இந்த பிரசன்னம் இந்த வீடு முழுவதும் இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற சுவாமி. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, ஆவியானோர் எங்களோடு பேசும்படியாக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. நாங்கள் கேட்டு அதனுடைய நடக்க இணக்கமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் இயேசு இரட்சகர் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உங்களெல்லாம் மீண்டும் ஏற்காடு சந்தித்த அப்புறம் இப்ப மீண்டும் ஒரு சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக நம்ம இயற்கை குடும்பங்களுக்காக தினமும் என்னுடைய காலை ஜெபத்திலே நான் ஜெபித்து வருகிறேன் என்பதை நான் நன்றியோடு நான் நினைவு கொள்கிறேன். டெக்னாலஜி அருமையான மாதகுமார் அவர்கள் நம்ம என்னுடைய போட்டோ போட்டு இந்த நாளில் செய்து கொடுப்பாருன்றதுல ஒரு வசனத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த வசனம் என்னன்னு தெரியுமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16-11 நான் வாசிக்கிறேன். கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த வசனத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வசனத்தை வச்சு பேசுங்க என்று சொல்லல. ஆனா நான் இந்த சகோதரன் சொன்னது போல ஏற்காடு மீட்டிங் முன்னாடியே ஒரு தடவை கேஷுவலா பேசும்போது மாசம் நான் திருச்சிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமே என் மக டெல்லியில் இருக்கனால மார்ச் மாசம் போயிட்டு அக்டோபர் மாசம் தான் வருவேன். ஆனா இந்த வருஷம் போன வருஷம் கோவிட்ல என்னுடைய தம்பி மகன் மருமக என்னுடைய மருமகனுடைய அத்தா அண்ணி இவங்கெல்லாம் அந்த கோவிட்ல இறந்து போயிட்டாங்க போன வருஷம். நாங்கள் எல்லாம் டெல்லியில இருந்தோம், வர முடியல. இப்போ இந்த வருஷம் அவங்க பிள்ளைங்களும் மிஷினரி தாமதத்துக்கு 2 வருஷமா லீவ் இல்லை, வர முடியல, டிரான்ஸ்போர்ட் இல்லைனால. ஆனா இந்த வருஷம் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் சோதனை கூட்டம் வைக்கும்போது சரி நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம்ப்பான்னு சொன்னா, ஒரு மாதம் லீவ் போடுறோம்ப்பா போகலாமான்னு கேட்டான். சரி போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். போன மாசம் 20ஆம் தேதி வந்து இப்ப என் மருமகள் போயிட்டாங்க. இப்போ அவங்க ஊழியத்தினருக்குமா பல இடத்துல போயிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், நான் கொஞ்சம் என்னுடைய பேத்திக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க, ஃபர்ஸ்ட் டெலிவரி ஜூலை 2 இருக்கிறதுனால சரி வந்தோம். அதை பார்த்துட்டு ஆகஸ்ட் மாசம் எண்டில் டெல்லி போகலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னேன், இங்கேதான் இருப்பேன் 3 மாசம், ஜூன் மாசம் வேணா நான் மதுரைக்கு வரேன்னு சொன்னேன். உங்க பாத்திமில்ல வந்து கிளம்பிக்கிற போதுன்னு சொல்லும்போது சரி ரொம்ப சந்தோஷங்க, வாங்க நீங்க வந்து செய்தி கொடுங்கன்னாங்க. அப்ப வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன், நீங்க நான் எப்பயாவது ஒரு செய்திக்கு ஒட்டுக்கொண்டேன்னா ஆண்டவர்கிட்ட பார்க்க, ஆண்டவரே எனக்கு அந்த பகுதியில் நான் புதுசா போறேன், இல்லாட்டா பழக்கப்பட்ட நடக்கினாலும் என்ன செய்தி ஆண்டவர் சொல்ல வேணும், வசனத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் காலையில நான் என்னுடைய தனி ஜபத்துல ஜபிப்பது உண்டு. ரொம்ப நாளா எனக்கு வசனம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் வரைக்கும் வசனம். நானும் சரி என்னடா வசனம் சரி 2-3 செய்தி கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரி என்ன ஆண்டவர் இதை இது சொல்றாரு பார்ப்போன்னு. கடைசியில பார்த்தா என் போட்டு வரும்போது இந்த வசனத்தை கொடுத்தோன்னே சரி ரைட்டு ஆண்டவர் இதுதான் பேர் சொல்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையான வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். பாத்தீங்கன்னா 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8-23 வசனங்களும் சரி, 105ஆம் சங்கீதம் 1-15 வசனம் பாருங்க, 2 சேம் தான். நீங்க வீட்டுல போய் பார்த்து பாருங்க. 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8-23 வசனங்களும், சங்கீதம் 105 வசனம் 1-15 சேம் தான். ஒரே ஒரு அர்த்தம் ஒரு இடத்துல மாறி இருக்கு, மற்றபடி சேம் தான்.
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நிறுத்திடுங்கள். இங்கிலீஷ்ல செவன் போட்டிருக்காரு, லிஃப்ட் தி லார்ட் அண்ட் ஹிஸ் ஸ்ட்ரென்த், சீக் ஹிஸ் ஃபேஸ் ஆல்வேஸ் என்று சொல்றாங்க. முதலாவது இப்ப நம்ம கர்த்தரையும் அவர் வல்லமையும் அறியும். முதலாவது கர்த்தரை நாம் அறிய வேண்டும். நம்ம கர்த்தர் யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சர்வ வல்லவர். அவர் வல்லமையை பத்தி நமக்கு தெரியும். அவர் சர்வ வல்லவர், அவரை சர்வத்தையும் படைத்தவர் இல்லையா. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து நிறைய காரியங்கள் வல்லமையான செய்திருக்கிறார். வெளிப்படுத்தல பரலோக ராஜ்யம் சேர்க்கிற வரைக்கும், பிசாசின் அந்தகார கிரிகள் எல்லாம் அழித்து வைக்கிற வரைக்கும் வல்லமையாக செயல்படுத்த நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் படைப்பு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல முதலாம் அதிகாரத்துல 6 நாளும் படைச்சுட்டு என்ன சொல்றாரு, நல்லதுன்னு கேட்டார். அப்புறம் கடைசியில மனுஷன் இருக்கும்போது என்ன சொல்றாரு, நல்லதுன்னு சொல்லல. பாத்தீங்களா? அது தெரியும், எப்படியும் விழுந்துருவாங்க தெரிஞ்சு கூட நமக்கு தெரியல. நல்லதுன்னு சொல்ல எல்லாத்தையும் படைச்சாரு. பறவைகளை படைச்சாரு, மிருகங்களை படைச்சாரு, சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் 6 நாள் நல்லது சொல்றது இல்லை. அடுத்தாப்புல மனுஷன் மனுஷன் நல்லதுன்னு சொல்லல. முதல்ல ஆதாம் மனுஷன் தான் பேர் வந்துச்சு. ஆனா ஆதாம் தான் மனுஷனுக்கு என்ன பேர் வச்சான், மனைவிக்கு என்ன பேர் வச்சான், ஏவாள் பேர். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஏவாள் பேர் வச்சாங்க? காரணம் என்ன தெரியுமா? அவன் முதல்ல பிசாசுக்கு கீழ்படுத்திட்டான். ஆண்டவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த கனியை சாப்பிட்டுட்டா. அவர் தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம கண்டு வந்து என்ன செஞ்சா, ஆதாமுக்கு கொடுத்து சாப்பிட ஏவனா. அதனாலதான் பார்த்தேன் ஏவாள் நினைச்சிட்டான். ஆதாமுக்கு ஆண்களுக்குள்ள இருக்கும்போது பெண்களுக்கு இப்போ ஏவாளை வித்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல என்னது, அவங்க கைதான் முழுங்கிருக்கு. எப்போ ஏவாள் ஆதாம மடக்கிட்டாலோ அப்ப இருந்தே நம்மளும் என்ன பண்றோம், இப்போ நம்முடைய வீட்டுல நான் யாரையும் தப்பா சொல்றேன் நினைக்கீங்க, என்னை வச்சே சொல்றேன். நான் எவ்வளவு இதா இருந்தாலும் என்ன பண்றது, என் மனைவி சொல்றதுதான் கேட்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் சமாதானம் இருக்க. என்ன பண்ணுவாங்க, கேட்கலாம்னா அழுவாங்க. அழுகிறதுக்கா கல்யாணம் பண்ணோம், சரி கேட்டு போயிடலாம். இதுதான் வீட்டுல நான் செய்யறதுதான் எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் சோத்திரம். இப்போ கர்த்தரின் வல்லமை பாத்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் இருக்கிறதுக்கு பிலிப்பு 3:8 10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 10 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:10 நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும். அதுல 3:11 வாசி, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, ஆண்டவர் முன்னாடி நம்ம என்ன இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் சர்வ வல்லவர். சொல்றாரு, என்னால் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நினைச்சிருக்கோம், நம் படிப்பு, நம்முடைய வருமானம், நம்முடைய செல்வம் எல்லாம் நம்முடைய சாமர்த்தியம் நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால், ஒத்தாசை இட்டால் நம்ம ஜீரோ தான். அப்போ சரி, ஆண்டவர் வல்லமையில தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆண்டவர் வல்லமையாய் படைத்த அந்த வல்லமையை நாடுகள்னு சொன்னா, அந்த வல்லமையெல்லாம் என்னன்னு நான் எல்லாத்தையும் வாசிக்க போறல. ஆனா சில வருஷங்கள்ல ஆதியாகமத்து பழைய ஏற்பாடுல கூட பாத்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்துல ஆண்டவர் வல்லமையா சில காரியங்கள்லாம் சில வருஷங்கள் கோடிட்டு காட்டிருக்காங்க. சங்கீதக்காரங்க எழுதியிருக்கிறாங்க. முதலாவது பார்த்தா 65ஆம் சங்கீதத்துல 6-13 வசனங்கள், 66 சங்கீதம் 3-7, சங்கீதம் 105 6-45, 106 6-48. இதில் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வல்லமையாக செய்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க இந்த சங்கீதக்காரர்கள். நம்ம போய் பழைய தேடவே வேண்டாம், இதுல இருக்கு. குறிப்பா நான் சொல்ல வரணும் என்னன்னா, 136 சங்கீதத்துல 4-25 வருஷங்கள் பாத்தீங்கன்னா அந்த சங்கீதம் ரொம்ப அழகா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர்னு ஆரம்பிச்சு ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்கள் எழுதி ஒவ்வொன்றையும் சொல்லி
அவர் கிருபை என்று உள்ளது, கிருபை என்று உள்ளது. ஏன்னா நம்ம இந்த நாட்களை பாத்தீங்கன்னா சிலர் ஹிந்துஸ் பாத்தீங்கன்னா நம்ம ராமா 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 ராமா, அதே மாதிரி நம்மளும் கிறிஸ்தவன்ஸ் பாத்தீங்கன்னா சோத்திரம் 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 ஆத்திரம் வர மாதிரி சோத்திரம் சோத்திரம். எதுக்கு சோத்திரம்? நல்லா தெரிஞ்சுங்க, சோத்திரம் பண்ணது நல்லது, துதிப்பது நல்லது. ஆனா எதற்காக துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ன்றது சொல்லி அதான் ஆண்டவர் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து துதிங்க சோதரிங்கன்றார். இந்த 136 நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுதின ஜெபத்துல, நான் செய்யறது சொல்றேன், அனுதின ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் இந்த 136ஆம் சங்கீதத்துல 4ல இருந்து இருக்கு வசனங்களை ஆண்டவர் சொல்லி சொல்லிங்க, சோதரிங்க. சோதிப்பது சோதரிப்பது நல்லது ஜெபத்துல. அப்ப பாத்தீங்கன்னா தினமும் நமக்கு என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மளோட பெரியவர், வல்லவர் 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 ஒரு நினைப்பு நமக்குள்ள. இல்லைன்னா நம்ம நாமே பெருமைப்படுத்திக்கிறோம். நம்முடைய வேலை, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், இதைத்தான் நம்ம மேம்படுத்திக்கணும். நம்ம ஒண்ணும் இல்லை, குப்பை. பவுலோஸ் எவ்வளவு பெரிய பவுலோஸ் பாத்தீங்கன்னா பெரிய, அவர் நல்லா படிச்சவர், கமாலியன் பாதத்திலே கற்றுக்கொண்டவர், நல்ல வைராக்கியம் உள்ள மனிதர், ஒரு அரசாங்க அதிகாரி. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டு விட்டு என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் குப்பை உண்மையில்லை என்றாரு. அப்போ நம்மளும் ஆண்டவருக்கு வல்லமையை நம்ம நினைச்சு நினைச்சு துதிக்க துதிக்க துதிக்கத்தான் நமக்கு என்ன பண்ணும், we are nothing empty என்று சொல்றோம். அந்த நினைப்பு அதுக்காகத்தான் ஆண்டவர் வல்லமையை நாடுங்கள் என்று சொல்கிறார். சரி, அர்த்தம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வையிலேயே வல்லமை இருக்கிறது. யாராவது வசனம் சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பார்வையில வல்லமை இருக்குங்க. எப்படி சொன்ன கேட்டீங்களா? பேதுரு 3 தடவை மறுதளிச்சான். மறுதளிச்சு போதும் உன்ட சொன்னேன்ல, கீழ்படியா, ஜாக்கிரதையா இருந்தியா? எப்பா உன்ட நண்பு நீயே உன்னை பெரியவன் நினைக்காத. நீ மறுதளிப்ப, ஒரு தடவை இல்ல, சேவல் 2 தடவை புறம் 3 தடவை என்னை மறுதளிப்பான். அதெல்லாம் நான் உயிரே கொடுத்தாலும் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் தான். 3 முறை முடிஞ்சவன வெளியே வரும்போது, ஆண்டவர் நிற்கும் வரும்போது என்ன ஆயிடுச்சு, அவன் உடஞ்சுக்கிட்டான். ஐயோ, ஆண்டவர் வார்த்தை தீர்ப்பியாம பிரச்சனை. பார்வையில வல்லமை இருக்கு, அவருடைய வார்த்தையில் வல்லமை நிறைய. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு சொல்லி வசனம் சொல்ல வேண்டாம். 100க்கு அதிபதி என்ன சொல்றான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சோகம் இருக்கான், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சோகம் இல்ல ஆண்டவரே, என் வீட்டுக்கு வரக்கு நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை மட்டும், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில ஒரு வார்த்தையை சொல்லுங்க. கரெக்டாக ஒரு மியூசிக் கொடுங்க, அங்க பாருங்க. ஆமென். வார்த்தை சொல்லிதான் திருமணம் என்ன சொல்றாரு, நீ எழுந்து 38 வருஷம் வியாதிய காரணம் பார்த்து என்ன சொல்றாரு, சுகமாக விரும்புறியாப்பா? ஆமாண்டவரு, என்னை யாரும் குளத்துல கொண்டு விடப்பட முடியலன்றான். குளத்துல விட்டுடா, நான் வரலப்பா, நீ எழுந்து. ஒரு வார்த்தை தான், ஆண்டைய வார்த்தை, வல்லமையான வார்த்தை, சுகம் பலன் கிடைக்கும். வார்த்தை செயல்களிலும் உள்ளவர், செயல்களில் உள்ளவர். பேரு வீட்டுக்கு போறாரு, மாமி சோகம் இல்லாம இருக்கா, கையை பிடிச்சி தூக்கி விட்டு சோகம் சொல்லுங்க. மருத்த லாசரு 4 நாளைச்சு மாத்தா சொன்ன, ஐயா 4 இல்லையா சபைக்கு போலாங்கிறியே, நீ பேசாம வா, கல்ல புரட்டி போடு. உரத்த சத்தமா, லாசருவே, வல்லமை, செயல்களில் வல்லமை, வார்த்தைகளை வல்லமை. இவ்வளவு வல்லமுள்ள ஆண்டவரைத்தான் நம்ம நாடணும். ஏன் தெரியுமா நாடணும்? நமக்கு வல்லமை வேணும்.
நமக்கு ஏன் வல்லமை வேண்டும் தெரியுமா? நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள நமக்கு வல்லமை, விசுவாசுகளை மேற்கொள்ள வல்லமை. நம்மளா முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நானும் இந்த வாழ்க்கையில எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எப்பொழுது ஆவியானவருக்கு என்ன ஒப்பு கொடுத்து வல்லமையோடு ஆவியானவர் வல்லமையை பெற்றுக்கொண்டனோ அதுக்கப்புறம் தான் என்னால அப்ப நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவரோட இந்த சீஷர்களே அவ்வளவு தூரம் பயிற்று வைக்கிறவங்க என்ன பண்றாங்க? ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், இன்னொருத்தன் மறுதளிக்கிறான், ஒருத்தன் சந்தேகப்படுறான். ஆண்டவரோட பயிற்சி பெற்றவர்கள். ஆனா பரிசுத்தாவியானவருக்குள்ள வந்தது அவங்களுடைய வாழ்க்கையை அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. நிறைய தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. 3000 பேர் 5000 பேர் எண்ணிக்கிறதுனால ரட்சிக்கப்படுறாங்க. சுவிசேஷம் வேறமா படுறது. அவர் எல்லாம் சாட்சியாய் மறுத்தார்கள். ஜீவனையை கொடுக்க அவ்வளவு வல்லமையான காரணம் என்ன? அந்த ஆவியானவர் அபிஷேகம். அப்போ 1:2 வாசிக்கிறோம். காத்துருங்க, எனக்காக காத்துருங்க, ஆவியானவர் வருவார், உங்களோடு பெற்றவாழ்னை அனுப்புவேன், ஆவியானவர் வருவார், உங்களை சத்தியத்தை நீரையும் வழிநடத்துவார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு தைரியம், வாழ்க்கையே மாறி. நம்முடைய வாழ்க்கையில ஏன் வல்லமை நாடுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா நம்மளால நிக்க, நம்மளால எதையுமே மேற்கொள்ள முடியாது. பாவத்தை மேற்கொள்ள கண்டிப்பா என்ன பண்ணணும்? பரிசுத்தாவி ஒத்தாசைப்பாங்க. ரோமர் 7:15-24 வாசித்து பாருங்க. பெரிய ஊழியக்காரர் பவுல் என்ன சொல்றாரு? நான் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்ய நடக்கிறேன். இன்னும் இருக்கிற பாவமே அப்படி செய்ய நான் நினைக்கிறேன். இது செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், ஆனா செய்யக்கூடாதுதான் செய்யறேன். ஒரு பெரிய அபிஷேகம் பெற்ற பவுல் அப்போஸ்தலனே இப்படி சொல்றாருன்னு நீங்களும் நானும் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பு அதுக்காக லூக்கா 10:19 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு அதிகாரத்துக்கு நம்ம யார் தெரியுமா? நீங்களும் நானும் யார் தெரியுமா? யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசங்களால் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு பிள்ளைகளும் ஆகணும், அதிகாரம் உண்டாகும். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வேணும். நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அதிகாரம். அதைத்தான் லூக்கா 10:19 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். ஆமா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஆவியான உத்தாசனம் எபேசியர் நிருபம் 6:10-17 பாத்தீங்கன்னா பவுல் எழுதுகிறார். நமக்கு ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு? பாவத்தை மேற்கொள்ளவும் விசுவாசத்தை மேற்கொள்ளவும். 6 காரியங்கள் எழுதப்பட்டிருக்காது. வாசிங்க பார்ப்போம். ராணி உள்ளவர்கள் ஆகும்படி அல்ல ஆமா ஆமா வாசிக்க. முதலாவது ஆயம் என்ன? சத்தியம் பற்றி உண்மை, நீதி, நேர்மை, சத்தியம். நம்ம ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற சத்தியம் கட்சியை மார்பலை கட்டிக்கிங்க. ஆமா, மார்க்கவசம். எந்த பிசாசின் வல்லமை நம்ம தொடாதபடிக்கு, எந்த பாவம் மேற்கொள்ள நம்ம மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம். ஆமா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் அவருடைய விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டதுனால தான் அவருடைய பிள்ளைகள். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளணுமா. அப்புறம்
ஆமா, ரட்சணியன்றது என்னது? ரட்சிப்பு. தாவீது 51ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் எழுத போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தரணும். அது ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஏன் இழந்து போனா? பத்தே பாலத்தை பாவம் செஞ்சதுனால அந்த 51ஆம் சங்கீதத்துல மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன், நான் ரட்சிப்பை எழுந்துட்டேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரணும். அப்ப அதுதான் அந்த ரட்சியம் இன்னும் தலை சீரம். ஏன் தெரியுமா? நம்ம பொல்லாத சிந்தனைகள், இச்சைகள் இல்லையா, பெருமைகள், பொறாமைகள் எல்லாமே சிந்தனைகள்ல வருது இல்ல. சிந்தனைகளை எவ்வளவு பாவம் செய்யணும் பாருங்க. அந்த தடுக்கிறதுக்கு தான் தலை சீரம். அப்புறம் ஆமாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது நம்ம பேசுறவங்களையும் தாக்கும், கேட்கிறவங்களையும் தாக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வசனம் என்னையே நியாயத்திருப்பினாலும் நானும் கிடக்குள்ளோம். நீ பொய் சொல்லாத, நீ உங்களுக்கு சொல்லு, நான் பொய் சொன்னா அந்த வசனம் என்னையே இப்படி பிரசங்கம் பண்ணியப்பா, நீ பொய் சொல்லியே இல்லையா? கருப்புள்ள பட்டயம் வேத வசனம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தை மேற்கொள்ளவும், நம்முடைய பிசாசின் கிரியை மேற்கொள்ளவும் இந்த சர்வாயுதங்கள் நம்ம அணிந்து கொள்ளலை. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்தில் பிசாசு வசனம் என்ன சொல்றது? பிசாசவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று. ஆமா, உங்கள்கிட்ட தான், நம்மகிட்ட தான் அவன் வேலை. வெளியே பிரஜாதிகாரன்ற வேலை கிடையாது அவனுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க மந்தைகள் இருக்காங்க. ஆனா நம்ம தான் அவனை விட்டு விலகி இருப்பான். அவன் அவன் மந்தை சேர்க்கறதுக்கு தான் வட்டமிட்டு கொண்டு இருக்கான். அதனால நம்ம சபை எப்பயும் ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு பாசனம் சொல்லும். எட்டாவது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடணும். ஆண்டைய சமூகம், ஆண்டைய பிரசன்ஸ், ஆண்டைய சமூகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் மேல போயிட்டு தேட்டராவன் அனுப்பி நம்மளோட இருக்காரு. பரிசுத்தாவின் நம்ம கூட இருக்கணும். பாருங்க, அந்த காலத்துல யாத்திரை 33:14-15 கர்த்தர் மோசே என்ன சொல்றாரு? என் சமூகம் உனக்கு முன் சொல்லும். ஏன் சொல்றேன்னா, மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு போறான். 6 லட்சம் காலாட்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப 25 லட்சம் பேர் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு நடச்சிட முடியுமா? ஆனால் ஆண்டவர் என் சமூகம். அப்ப யோசிச்சுதான், உங்களுடைய சமூகனோட வரமாட்டா எங்களை புறப்பட பண்ணாத ஆண்டவரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சமூகம் எப்படி மேகஸ்தம்பமா வழி நடத்துறாரு, பகல் இரவுல அக்னி ஸ்தம்பமா வழி நடத்துறாரு. ஆண்டவர் சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்து அப்படி. ஆனா இப்ப நமக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்திருக்காரு, கூடவே இருக்காரு. ஆனா பரிசுத்தாவியை நம்ம என்ன பண்ண சுத்தப்படுத்த, அதான் ஆவியானவரை அழுத்தப்படாதீங்க. ஆவியானவர் பலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். அதைத்தான் தேட சொல்றேன். அப்ப ஆவியான பலம் நமக்கு வேணும்னா நமக்கு என்ன வேணும்? முதல்ல ஜெபம், தேவைதான். இது ரெண்டும் இல்லைன்னா ஆவியான தாவீது பெரிய ராஜா இல்லையா? 40 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் இஸ்ரவேலையும் யூத ஜனத்தையும் 7 வருஷம் ஆண்ட அரசாண்டு. அந்த தாவீது சொல்றான், சங்கீதம் 55:17 என்ன சொன்னா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன். ஒரு ராஜாவுக்கு வசனத்தை தியானம் பண்ணி அப்புறம் ஜெபம் பண்றேங்கிறார். நம்ம எவ்வளவு பேர் வசனத்தை வாசித்து தியானம் பண்றோம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்றோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் வாசிக்கிறோமா, 2 அதிகாரம் வாசிக்கிறோமா? ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 1 வருஷத்துல ஒரு பைபிள் முடிச்சோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் ஒரு தடவை கூட பைபிளை முழுமையா வாசிக்காம இருக்காங்க. ஏதோ ஒரு வசனம் தெரியும், கேலண்டர் வசனத்தை பார்த்துட்டு ஆகா இன்னைக்கு வசனத்தை வாசித்தோம் போதும். ஆண்டவரே இன்னைக்கு நல்ல தன்பதாக சோத்திரம், இருந்தாலும் என்னோட போதுங்க, முடிஞ்சு போச்சு. இது ஜெபம் தானே. இன்று வேதம் வாசித்தாயின்னு சில வீடுகளை போட்டுப்பாங்க. இன்று ஜெபித்தாயா சர்ச்சில் போட்டுருப்பாங்க. ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் எப்பொழுதும் ஜெபம். ஆவியான நமக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆரம்ப நாட்கள் நான் ஜெபிக்க கற்றுக்கலன்னா
என் அப்பா எப்போது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே உங்களுக்கு 6 பிள்ளைங்க. நாங்கள் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டேய் பைபிள் வாசியா ஜெபம் பண்ணியா, காலைல எந்திரிச்சு வந்தோன்னு கேட்பார். பைபிள் வாசி ஜெபம் பண்ணா, போய் பைபிள் வாசி ஜெபம் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் எடுத்து ஏதாவது வேலை வாசிச்சுட்டு வந்துடுவோம். திடீர்னு என்னைக்காவது கூப்பிடுவார், என்ன வாசிச்சேன்னு கேட்பார். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு நீ வசனம் வாசிக்கிறீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க, யாராவது கூப்பிட்டு என்ன வசனம் வாசின்னு சொல்ல முடியுமா உங்களால? அவ்வளவு ஞாபகம் இருக்கிறது. திட்டுவார், ஒழுங்கப்படிதான் ஜெபம் பண்ணியா, பண்ணப்பா. சரி, என்ன ஜெபம் பண்ண எனக்கு தான் தெரியும். ஆனா எங்க அப்பா ட்ரெயின்ல ஓடிட்டு விடுவார், டிரைவரா போவார், நைட் பூரா ஓட்டிட்டு வருவார். வீட்டில் இருக்க நாள்ல காலையில 2:30 மணிக்கு அலாரம் வச்சு பந்து உடைக்கிட்டு அவரே ஒரு காம்பான் போட்டு குடிச்சிட்டு 2 காலுக்கு முழங்கால் போட்டாருன்னா கரெக்டா 5:15 மணிக்கு எந்திரிப்பார். ஏன் தெரியுமா 5:15 எந்திரிப்பாரு? 5:30 மணிக்கு எங்க வீட்டுல மேல ஒரு டான்ஸ் வீட்லயே இந்த மாதிரி நல்ல மைக் செட் வச்சு மேல மைக் வச்சு காலைல கரெக்டா 5:30 மணிக்கு இயேசு நேசிக்கிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு உங்கள் வியாதி குணமாக்கும் 3 வார்த்தையை சொல்லிட்டு ஒரு பாட்டை போடுவாரு, ஒரு வசனத்தை வாசிப்பாரு. அது அந்த அப்போ நம்ம அன்றன்றுள்ள அப்பம் வரும் பார்த்தீங்களா, அதை அப்படியே அந்த ஞானத்திற்கு அப்படியே வாசிப்பார். வாசித்து நல்ல ஒரு ஜெபம் பண்ணுவார். அநேக முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் ஐயா இந்த ஜெபம் எனக்காக ஜெபம் பண்ணுவார், எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவார், படிக்கிற பிள்ளை எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாரு, வேலை இல்லாத பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவாரு, நிறைய பேசுவோம். அவர் அந்த நான் கல்யாணம் ஆனோடனே இந்த பக்கம் கோயில்பட்டில் இதுக்கு வந்துட்டேன், நம்ம சேர்ந்தேன், எல்ஐசி அப்பாயின்மெண்ட் வந்துட்டேன். ஆனால் அவங்க ஈரோடு அவ்வளோ ஜாஸ்தி. எப்பாவது வாரத்தில் சனி ஞாயிறு மாதத்துக்கு ஒரு தடவை போவோம், குடும்பமாக போவோம். அப்போ பார்க்கும்போது அது பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வேணும்னா எல்ஐசியில் படிக்கும்போது, எல்ஐசியில் பணியாற்றும் போது, அப்போ ஒரு நாள் ஒரு நியூ இயர் அன்னைக்கு என் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நல்ல ஒரு தீர்மானம் எடுடா, இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு நெடி போகப்பட மாட்டேங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுறா, இல்லாட்டி நான் இந்த வருஷம் சொல்லுவேன், இந்த வருஷம் வேகத்தை படிச்சு முடிக்க போறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுவோம். எவ்வளவு ஆரம்பிப்போம், இல்லாட்டி அரை மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு தீர்மானம் சொல்லுவாங்க. நியூ இயர் சர்வீஸ்க்கு முன்னாடி போறதுக்கு நைட்ல வாட்ஸ்அப் சர்வீஸ் 11 மணிக்கு போறேன், 10:30 மணிக்கு எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட சொல்லுவார். நாங்க போய் என்ன பண்ணுவோம், சரி அது அப்பா சொல்லிட்டாங்க, நாளையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், நாளிலேருந்து ஒரு 2 அதிகாரம் வாசிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒரு வாரம் 10 நாள் தான். அதுக்கப்புறம் பாருங்க பழைய போட்டி கதவு திருவண்ணு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அப்ப கேட்பாரு, ஒரு அதிகாரத்து ஒரு வசனம் 10 ரூபா வாசிச்சுட்டு கேட்டா அந்த அப்பா இந்த வசனம் சொல்றப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுறது என்ன பிரகாரம் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? உண்மையிலே ஆண்டவரே என்னையும் எங்க அப்பா அம்மா என் சகோதரர்கள் ஆசீர்வதிங்க, அவ்வளோ என் படிப்பை ஆசீர்வதிங்க. ஜெபம் பண்ண தெரியாது. சிஎஸ்சி சர்ச்சுனா ரெகுலராக போவோம், பரமண்டல ஜெபம் தெரியும், அதை ஜெபம் பண்ணி பரமண்டல ஜெபம் முடிச்சுட்டு ஆமேன்னு போட்டு வச்சிடும். அதான் எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணும்போது எங்க குடும்பத்து மக்களுக்கு எல்லாருக்கும் சபைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, சபை மக்கள் ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டங்க, பிசாசு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருவாங்க, ஜெபம் பண்ண மட்டும் விடவே மாட்டான். நீங்க 1000 புஸ்தகங்களை படிச்சு பாருங்க, தூக்கமே வராது. அந்த காலத்துல நானும் கல்கி, ஆனந்தவுடன், குமுதம், கல்பந்தெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா பைபிள் எடுத்தா தூக்கம் வந்துடும், எங்க இருந்தா வருமோ தெரியாது. நான் சில ரெட்டிட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு யாராவது ஜெபம் பண்றதுக்கா, பிரசங்கம் பண்ணோன்னா இளமன கூலிக்காரன் ஜெபம் பண்ண வர மாதிரி சில வருவாங்க, சில வயதாளங்கள்லாம் வருவாங்க. ஐயா நைட்ல தூக்கிங்க ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், கவலையே படாதீங்க, ராத்திரி உட்காந்து 11 மணிக்கு கழிச்சு வேலை எடுத்து ஒரு 5 அதிகாரம் வாசிங்க பார்ப்போம், தூக்கம் வருதா இல்லையா பாருங்க, அப்புறம் அடுத்த வரை சொல்லுவீங்க.
கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கும் விடுவான் பிசாசு, பைபிளை மட்டும் படிக்க விட மாட்டான். அதே மாதிரி ஜெபம் பண்ணி, ஆனா நான் முதல்ல ஆரம்பம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சா தூக்கமா வரும். அப்புறம் தான் பார்த்தேன், எங்க அப்பா முழங்கால் போட்ட மாதிரி எனக்கு முழங்கால் போட முடியல என்னால. என்ன பண்ண, எந்திரிச்சு முழங்கால் விட தூக்கம் வருது. முழங்கால் போட இப்படி ஏதாவது சேர் வச்சு கை வச்சோம்னா அப்படியே சுத்திடுவேன். ஆனா என்ன பண்ண தெரியுமா, முதல்ல ஒரு துதிப்பாடல் பாட ஆரம்பிச்சேன். ஒரு 1/2 மணி நேரம், இப்ப அது 1 மணி நேரம். ஒரு 200 பாடல், தெரிஞ்ச பாடலாம் கூட்டிட்டு பாடி, கையை தட்டி பாடி, கத்தரை எங்க போனாலும் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாரு. இப்ப நீங்க மகன் வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு ரூம், பெரியம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு ரூம். அதனால யாரும் கவலை இல்லை. ஆண்டவர் தனி அறையில போய் யாரும் தெரியாம தான் ஜெபம் பண்ண சொன்னாரு. இன்னைக்கு 2 மணி நேரம் முழங்கால் படி ஜெபம் பண்றேன். கர்த்தர் கலந்து கைதார். 75 வயசுல காலையில 5000 ஸ்டெப்பு, சாயங்காலம் ஸ்டெப்பு போறேன்னாக்கா அது முடியும். நான் 3000 போயிட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னார், இன்னும் சுகர் புனையணுங்க, உங்களுக்கு 7.5 இருக்குது, 6.5 போடணும். காலையில 5000 ஸ்டெப்பு, சாயங்காலம் 5000 ஸ்டெப் போடுங்கன்னு சொல்லி அதுக்குதான் ஜேபி போன கிறிஸ்துமஸ் எனக்கு வாட்ச் வந்து ஸ்டாப் ஆச்சு, போயிட்டு இருக்கோம். அதுக்கு எனக்கு பலன் தெரியுதா? இந்த கண்மானவர்களே, நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க முதலாவது என்ன பண்ணுங்க, ஆண்டவரை துதித்து பாருங்க. முதல்ல எந்திரிச்ச உடனே நல்ல பல்லு விளக்கிட்டு மூஞ்சல் நல்ல பச்சை சட்டு சட்டு மூஞ்ச அடிங்க. குளிர் காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் சட்டு மூஞ்சல் அடிங்க. நல்லா கல்ல நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் துணிப்பாவை பாடி வீட்டுக்குள்ளேயே நடங்க. நான் முதல்ல ஒரு சின்ன வீட்டுல இருக்கும்போது முதல்வரமா அடுத்தவங்க இப்படி போகணும், இப்படியெல்லாம் போய் நடந்து செலுத்தல முட்டியிருக்கேன். நடந்து பாடுபடும் தூக்கம் வந்துடும். இதெல்லாம் அனுபவிச்சு சொல்றேன். ஏன்னா சும்மா விளையாட்டுக்காரிகள. இன்னைக்கு தூக்கமே வரலைங்க எனக்கு. 2:30 மணிக்கு தான் எந்திரிச்சிருவேன், தூக்கம் வராது. கர்த்தர் சாட்சி, என் கண்மானவர் அவ்வளவு ஜெப குறிப்புகள், அவ்வளவு பாரம். இப்ப சாப்பிட்டா என்கிட்ட வர முடியல. ஆரம்ப நாட்கள்ல பிசாசு, நீ ஜெபம் பண்றியா பாரு, உன் மனைவியை பாரு என்ன செய்யணும் பாரு, உன் பிள்ளைய பாரு என்ன செய்யும் பாரு. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிற முன்னாடி, வேத வாசிக்கும் முன்னாடி எவ்வளோ செழிப்பா இந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பற்றாக்குறை கடவுமாச்சு ஆக்கா. ஆனாலும் விடலை, கர்த்தர் கைவிடல. என்ன கண்மானவர்களே, நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு முதலாவது நம்ம பெற்றோர் தான் முக்கியமா இருக்கணும். பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். என் மனைவி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு நாள் உபவாசம் செஞ்சோம். இன்னைக்கு 3 பிள்ளைங்களும் ஆசீர்வாதமா இருக்காங்க. நைட் தூங்கினதுக்கும் தலையில போய் கொடுப்பா பிள்ளைகள் 3 வயசு மழை. நம்ம பிள்ளைகளுக்காக தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கோமா, உபவாசம் ஜெபம் பண்ணிருக்கோமா? நமக்கு என்ன ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறீங்களா? நாளைக்கு அப்புறம் பிள்ளைகள் கீழ்ப்படியில பாருங்க, நான் கூட செல்போனே பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னாக்கா, நம்மளே செல்போனை பார்த்துக்கும் போது பிள்ளைங்க என்ன செய்யும்? காலையில் எந்திரிச்சவங்க நான் நல்ல ஒரு என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொள்ள சொல்றேன். இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்துச்சு இல்ல, 10 மணிக்கு முன்னாடி நான் செல்போனை தொட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 10 மணிக்கு முன்னாடி சொல்றோம். ஆனா இன்னைக்கு பலர் எந்திரிச்ச உடனே முடிக்கிறதே செல்போன்ல தான். டைம் பார்க்கறேன்னு ஆரம்பிச்சா உட்காந்து அதுல ஒரு 1/2 மணி நேரம் ஓடி போயிடும். நம்ம ஜபத்தையும் வேலையும் கெடுக்கிறது இந்த செல்போனு. முந்தையெல்லாம் டிவி இல்லையா? பிசாசு பாருங்க, எதுக்கு அதை போய் தேடுறது? இந்த படுக்கிற பகுதியில வச்சுக்க, எந்திரிச்சோன்னா ஆன் பண்ண, நான் வந்துடுறேன். கண்மானவர்களே, நம்முடைய ஜெப நேரத்தையும் வேதவாசியும் தடுக்கிறது இந்த செல்போனு, இந்த டிவி சீரியல். அது போல நீங்க செல்போனை விட்டுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கஷ்டமா தான் இருக்கும்.
நடந்து ஒரு அரை மணி நேரம் துய்ப்பாடு ஜெபம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் முழங்கால் ஜெபம் பண்ணி பாருங்க. படுத்தீங்கன்னா குதிரைக்கு முன்னாடி குதிரையை சவால் விட்டு நல்லா தூங்க வச்சிருவான் நம்மள. எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் வேத வாசிக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசை மேற்கொண்டது எதனால? பிசாசுக்கும் வசனம் தெரியும். வசனம் வச்சுதான் பிசாசை ஆண்டவர் சோதிக்கிறான். வாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிசாசை வசனத்தை வச்சுதான் மேற்கொள்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். உபாகமம் 6 வசனத்தை இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதயத்தில் இருக்கணுங்க. அந்த காலத்துல நிறைய சங்கீதங்கள் மனப்பாடம் வந்துச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனால் வசனம் நிறைய ஞாபகம் இருக்கு. அங்கே ஞாபகம் இருக்கு. என் பிள்ளைகள் 3 பேரும் 119 சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா? 176 வசனங்கள் இருக்குது. என் 3 பிள்ளைகளும் 120 அந்த 110 சங்கீதத்தை வச்சு எங்க அப்பா வந்து 100 ரூபா கொடுப்பேன் பாரு. அது கூட வந்த நாட்கள் 3 பிள்ளைகளும் ஒப்பிச்சுட்டு 100 ரூபா வாங்கினேன். 6 பிள்ளைகள என் பிள்ளைங்க 3 தான் வாங்கிச்சு. எங்க அப்பா சந்தோஷப்பட்டார். மற்ற குடும்பத்துல பிள்ளைகளை விட என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு காரணம் இந்த வசனத்துக்கு முக்கியம். நான் சாட்சியா சொல்றேன். பிள்ளைகள் வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் பெருசா கர்த்தருக்குள் வளர்த்துரும். அதுக்கு ஒரே வழி வசனமும் ஜெபமும் தான். அவங்களும் ஜெபம் சொல்லணும், நம்மளும் ஜெபம் பண்ணணும். 2 பேர் ஒருவனப்பட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பேன்னு சொல்லி இருக்கிறார். என் மகள், என்னுடைய 3 பிள்ளைகளும் திருமணம் நாங்க முயற்சி எடுக்கலைங்க. முயற்சி எடுக்கல. ஆச்சரியமா இருக்கு எனக்கு பார்த்தா. என் மகள் எம்எஸ்சி மேத்ஸ் ரிசல்ட்டும் எல்ஐசி ரிசல்ட்டும் ஒன்னா வருது. அந்த ரிசல்ட் கேட்டு போனோடனே எனக்கு போன் பண்றாங்க. யாரு? நம்ம சிஜிஎம் ஜெனரல் செக்ரட்டரி கோஸ் மேற்பன். ஆல்ஃபிரட், உங்க மகளை என் தம்பி அவனுக்கு கொடுக்குறீங்களா? அண்ணே, இப்போதான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்பதான் எல்ஐசிக்கு பாஸ் பண்ணியிருக்கான். நாங்க ஆயத்தமாக இல்லைன்னே. ஒரு 2 வருஷம் ஆகட்டும், கொஞ்சம் சம்பாதிக்கிட்டோன்னே. அடுத்த போய் பையன் இப்பதான் வேலைக்கு போயிருக்கான் ரயில்வேல. இவன் பெரிய சின்னவர் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க பொண்ணு எல்ஐசி பாஸ் பண்ணிக்கா எனக்கு தெரியும். எல்ஐசி வேலை கிடைக்கும் தெரியும். என் மகனை எல்ஐசியில தான் வேலை செய்யறான். அவன் வேலூர், அவன் ராம்நாடு வந்துட்டான். இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ராம்நாடு வேலை வாங்கிடுவோம். நான் எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன். அப்பாட்ட சொன்னேன். எங்க அப்பா என் மகன்கிட்ட கேட்டாரு. என் மகன், என் மருமகன் எல்லாருமே ஈவுல வந்து வாலிபர் மத்தியில் உறுதி செய்யறவங்க. ஆனா என் மகன்கிட்ட சொன்னோன்னே என் மகன் சொன்னா, அப்பா உங்க மகனும் இப்ப நீங்க சம்மந்தம் பேசுறவங்க எல்லாமே சிஜிஎம்ல கமிட்டி மெம்பர் தான்ப்பா. நாங்கெல்லாம் குடும்பம் அரசு கான்ஃபரன்ஸ் கூடுவோம். எல்லாரும் ஒரு தெரியும். ஆனா உள்ள பையன்பா, தைரியமா கொடுக்கலாம் தாத்தான்னு சொல்றான். உடனே அதை கொடுக்கணும். அப்புறம் தான் மகள், 2வது மகள் யோசிப்பார். ஒரு மிஷினரிக்கு அலைவன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர் ஐஎம்ல சேர்த்தோன்னு சொல்லிட்டாங்க. அவர் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல்டுக்கு அனுப்புவோம். அவர் ஃபீல்டுக்கு அனுப்புனா யார் வரும்? ஒரு பைபிள் டிரான்ஸ்லேட்டர் தான் வேணும். என் மகன் எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணியிருக்கான். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணும்போது நேபாள் பார்டரில் வேலை ஊழியம் செய்கிறாருன்னு சொல்லி என் சம்பந்தி மகளுக்கு ஒரு அலைவன்ஸ் வந்துச்சு. என் மருமகனோட தங்கச்சி. ஆனா அவ எம்காம். என் மகனும் அவனும் ஒரே செட்டு தான். அவ எம்காம். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? மருமகன் அங்க இருந்துட்டு எனக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் எம்ஏ முடிச்ச பொண்ணுதான் வேணும். என்ன பாருங்க, ஒருத்தர் பார்க்காமே ஓகே சொல்றேன். ஆச்சரியமா இருக்கு. அன்பானவர்களே, நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பிறகு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுத்தாருங்க ஆண்டவர். என் மகனுக்கும் மூலமா பேரன் கிடைச்சிருக்கு. என் பெரிய மூலமா 2 பேர்த்தி கிடைச்சிருக்கு.
சின்னவங்க பேசிகள் பிள்ளைகளையும் காண்பாய். காரணம் நம்ம கத்தரை தேடணும்னா அதான் சொல்றாரு, சமூகத்தை நித்தமும் தேடுங்க. சமூகம் வல்லமையை நாடுங்க. சமூகத்தை நித்தமும் என்னைக்கோ ஒரு நாள் தேடினா வராதுங்க. டெய்லி நித்தமும் அவர் தேடணும்னா ஆசீர்வாதம். நிஜமான சாட்சியா நான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப ரொம்ப சொல்றேன் சிஸ்டா, செவிங்க, ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. தேசத்துக்காக ஜெபிங்க, ஊழியர்களுக்காக ஜெபிங்க, திருச்சபைக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க. நேரமே பத்தாது. ஆனா ஒண்ணு சொல்றேன்னு என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு சொல்றேன், 6 மணிக்கு மேல நீங்க கொடுத்துருவீங்க இருந்தா உங்க ஜாலம் ஜெபிக்கவே முடியாது. ஆண்களானாலும் பெண்களானாலும் சரி. ஏன் வேலை வரும், பால்காரன் வந்துருவான், பேப்பர்காரன் வந்துருவான், வீட்டுல அப்பா அந்த இதை தீர்ந்து போச்சுப்பா வாங்கிட்டு வாங்க வைப்பாங்க. ஜெபிக்க முடியுமா? அதனாலதான் எங்க அப்பாவே அந்த கதையை டைம்ல தான் 6 மணிக்கு. ஆனா இப்ப எனக்கு வேலை இல்லை, 6 மணிக்கு மேல ஒன்றும் வேலை இல்லை. அதனால 8, 9 மணி 10 மணியே என் கண்மனவுள்ள நான் என்னுடைய பேரை பெரும்படுத்துக்காக சொல்லல. கத்தரனை இந்த 75 வயதிலும் சொல்ல கேட்பாங்க, 26 வயசு ஆச்சா கேட்பாங்க. இவ்வளவு டிராவல் பண்றீங்க டெல்லிக்கு சர்ச்சை கேட்பாங்க. போன வாரம் தான் டெல்லியில இருந்து போன் பண்ணீங்க, இப்ப வந்துட்டீங்க. எங்களுக்கு இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு வரது திருச்சியில் சொல்றேன். மதுரைக்கு போயிட்டு வரது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேன், நான் கத்தருடைய பிறந்த கத்தன் கத்தரை கொடுத்த பிறந்த அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகளுக்கு கத்தர். 41 கடைசி 40 கடைசி வருஷம் என்ன சொல்லுது? கத்தரை காத்திருக்கோ. ஆமாங்க, புது பலன் கழுகுக்குள்ள சட்டை எடுத்துக்குவாங்க. கழுகு என்னது தெரியுமா? கழுகுக்கு வயசு 30 வயசு தான், 30-35 வயசு தான். அது வயசு ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த செட்டைகள் எல்லாம் என்ன வெயிட் ஆயிடும். அழகு குத்தி சாப்பிட்டு முனைக்கு போயிடுமா. அப்ப என்ன பண்ண, கண்மையில உச்சியில போய் உட்கார்ந்துட்டு தன்னுடைய ரெக்கைகள் எல்லாம் பிச்சு போட்டுருமா. பிச்சு போட்டுட்டு அந்த அழகு பாருங்க விட்டு புட்டு 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 அப்படியே அமைதியா இருக்குமா. கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், ரெக்கை வளர்ந்துரும், அந்த அழகும் வளர்ந்துரும். மீண்டும் 30 ஆண்டுகள். நான் செத்து போயிருந்தா 2019 அக்டோபர்லயே செத்து போயிருக்கணுங்க. ஆனால் ஆண்டு புது பலன் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு வச்சுக்கிட்டேன். கடுகு போல புது பல சட்டையில எடுத்து ஓடினாலும் நடந்தாலும் வசனத்தை கீழ்ப்படிந்தா, கத்தருக்கு பதில் நடந்தோம்னா, கத்தருடைய வல்லமையை நாடி நிற்போம்னா, ஆவியான உற்சாகம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால், நாம புதுபலன் நிறைந்து விசுவாசத்தை மேற்கொண்டு பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும், பலருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும். கத்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வல்லமை நாடுங்கள், சமூகத்தை நித்தம் சேருங்கள். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். கிருபை மரப்பண்ண நல்லா ஆண்டவரே, இந்த பகல் பொழுதிலே நீர் எங்களோட பேசினதை ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே நீ கர்த்தாவே மகத்துவம் உள்ளவர், பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சிருக்கோம். இந்த வல்லமையைத்தான் நாட சொல்லி நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. அந்த வல்லமையை நாட ஆண்டவரே எங்கள் பரிசுத்தாக சாமி. எங்கள் பாவத்தை மேற்கொள்வதற்கும் பிசாசின் கிரியை மேற்கொள்வதற்கும் எங்களுக்கு ஆவியான ஒத்தாசை வேணும் சுவாமி. இந்த ஆவியான ஒத்தாசையை பெறுவதற்கு வேற வழியே ஆண்டவரே. பணம் கொடுத்து வாங்க முடியாது சுவாமி, ஏமாத்தி வாங்க முடியாது சுவாமி, பதவி காட்டி ஆசை கட்டியால் ஏமாற்ற முடியாது. ஒரே வழி வேத தியானமும் அந்த ஒரே ஜபமும் தான் சுவாமி. ஆண்டவரே, நான் நிற்பது நிர்மூலமாகும் சுத்த கிருபை என்று நினைக்கிறேன் சுவாமி.
என்னை பலப்படுவதற்கு கிருஷ்ணனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற வார்த்தத்தை நான் பெற்றுக்கொண்டு அனுமதிக்க போல இந்த அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் இருந்து ஆண்டவரே ஜெபத்துக்கும் வேத ஞானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களும் என்னை போல ஆண்டவரே நீடி ஆயுசோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்பத்தக்கதாக நாளே ஒரு நல்ல தீர்மானம் இருக்கிற சுவாமி. விதைத்த வசனங்களை சத்து எடுத்து போறார்கள் ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இதுல எல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே நினைந்திர முடியாது சிரிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு வந்தாங்கன்னு தெரியாது சுவாமி. ஆனால் ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. இந்த நாள்ல இங்க வந்தது ஒரு நோக்கத்தோடு நீ அழைத்து வந்திருக்கிறீர். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. இவர்களுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவராக சந்திச்சிருப்பா. இங்கிருந்து போகும்போது ஆவியாளர் வல்லமையால் நிரப்பட்டவராய் போக வேண்டும் ஆண்டவரே. ஆவியாளர் பிரச்சனை இங்க இருக்கிறதற்காக சோத்திரம். ஒவ்வொரு மேலும் ஆவியாளர் இறங்குபடியாய் நாங்கள் சிரிக்கிறோம். ஒரு வல்லமை ஆவியை கொடுக்கும்படியாய் சிரிக்கிறோம். சகல பிசாசு அங்கங்களில் ஒழிக்க நிற்க முடியாது. எதிர்த்து நிற்கும் தாழியத்தன்மையை சிரிக்கிறோம்ப்பா. ஒரு ஜெப ஆவியோடு ஊற்றுமணியாய் சிரிக்கிறோம். வேத வாசல் கூட கிருபையை திரும்படியாய் ஜீவிக்கிறோம். பொல்லாத பிசாசே சத்துருவின் கரங்களை இயேசுவின் நாமத்தால் முறியெடுத்து சத்துரு இந்த பிள்ளைகளை தொடாதபடி, இந்த குடும்பத்தை தொடாதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்புங்க சுவாமி. பலவீனமாக பலப்படுத்துங்க சுவாமி. எத்தனையோ தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்களோடு வந்திருப்பாங்க சுவாமி. எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர்கள் தெரியாதவங்க இங்கே மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கூட அருமையான பிள்ளைகள் நல்ல பங்கு தெரிந்த நேரத்தில் இந்த பாத பிள்ளையை காத்து வந்திருக்கிறார்கள் சுவாமி. இவரோட பெருமையா நினைப்பாமல் இந்த ஆவியானவரோடு அனுப்புங்க சுவாமி. ஜபாவியை தாங்க, வேதத்தை வாசிக்க கிருபையை தாங்க, வேதத்தை மதத்தை புரிந்து கொள்ள அவர் மனக்கல்களை திறக்க ஆவியான முத்தாசையை தாங்க. அது போது சுவாமி. இவர் வேற ஒன்றும் வேண்டாம். இவருடைய பசுராய முத்தாசி இருந்தா போதும். இவர்களும் ஆண்டுகிறேன் செலுக்கட்டாங்க. இவர்களுக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள ஒரு அதிகாரத்தாங்க, விசாசை மேற்கொள்ள அதிகாரத்தாங்க. குடும்பத்தின் மக்கள் எல்லாம் ரட்சிப்புகள் கொடுத்து ஒரு வல்லமையை தாங்க சுவாமி. அநேருக்காக ஜெபித்து அநேரை வழிநடத்தும் வல்லமையை தாங்க சுவாமி. இன்றிலிருந்து வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கு. கர்த்தருடைய பாதத்தை கர்த்தரோடு வந்தார் என்று சொல்லி கர்த்தரோடு ஒரு தைரியத்தை தாங்க சுவாமி. தாவீது சொல்ல கர்த்தர் அடிகளுக்கு நான் அசைக்கப்படுவது சொன்ன மாதிரி இவருடைய வாழ்க்கை ஒருவரும் அசைக்கப்படாது. இதெல்லாம் ஆசீர்வாதம் சுவாமி. சுகம் பலன் ஆரோக்கியத்தாங்க. எத்தனையோ தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள உங்களுடைய ஆவியான முத்தாசை தாங்க சுவாமி. சத்துரு வெள்ளமோ விழுவது ஆவியான உங்களுக்காக குடியேற்றுவான பாயதப்படி இவர்களுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க சுவாமி. இவருடைய வந்த நோக்கத்தை நீ அந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. இவர்களுக்காக ஆண்டவரே நானும் நாங்கள் சிரிக்கிறோம் சுவாமி. வந்த வண்ணமாய் சொல்லாத ஆவியான துறையோடு செல்லுங்க. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழட்டும் சுவாமி. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவர். அனைவருக்குள்ள ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவர். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியார் தாங்க சுவாமி. பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஒத்தாசையை தாங்க சுவாமி. வேத வசனங்களால் உள்ளத்தில் நிரப்புவதாக தாவீது சொல்வது போல நான் பாவம் செய்யாததற்கு மாப்பை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்வாங்க. இவர் எல்லாருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து பாவத்தை மேற்கொள்ள கர்த்தர் கிருபையை தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க என்னை தாழ்த்தின சுவாமி. உள்ள சுவாமி ஆண்டவரே என்னை கூட ஒரு கல்வியாக என்னை பயன்படுத்துவதற்காக சொல்றேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தத்தை காத்துக்கள் பரிசுத்தாங்க ஆவியானோடு கூட இருக்கிற தயவுக்காக சொல்றோம். தொடர்ந்து நாம் நீர் வந்து அவர்களை நடத்தும் துதி கணம் மயந்து செலுத்துகிறோம். ஏசு ரட்சணாந்தை இந்த தாழ்வு அடிச்சிருக்கிறோம். இந்த பரிசுத்தம் உள்ள பரவலுக்காக